அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இன்று மாவட்ட கழக செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழக அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்கின்றனர். கட்டணமில்லா பேருந்துகள் என்று திமுக ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். நாங்க கட்டணமில்லாத பேருந்துட்டோம், கட்டணமில்லாத பேருந்தும் ஓட்ட உடைசல் பேருந்து, ஓட்ட உடைசல் பேருந்து. நீ பாத்தீங்க, ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு பேருந்து சக்கரை வெடிச்சு எதிர்த்து வந்த பகுதியில் கார்ல மோதி 9 பேர் இருந்துட்டாங்க. 9 பேர் இருந்துட்டாங்க. ஏற்கனவே சிவகங்கையில் ஒரு ஓட்டுநர் அந்த டயர் நூல் தெரியுது அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அழைத்து போய் நிறுத்திட்டார். நீங்களே வந்து பாருங்க, இந்த டயரை வச்சுட்டு நாங்க எப்படி ஓட்ட முடியும்? சென்னையில் கார்பரேஷன் டயர் கழட்டிட்டு ஓடுது. பல பேருந்து தள்ளித்தான் மக்கள் கொண்டு போறாங்க. இப்படி ஒரு மோசமான ஆட்சி, ஒரு நிர்வாக திறமையற்ற ஆட்சி, இப்படி மோசமான பேருந்துகளை வச்சு இன்னைக்கு ஸ்டாலின் பேசிட்டு இருக்கார். பெண்களுக்கான திட்டங்கள் ஸ்டாலின் ஆட்சியில் எங்கு கொண்டு வரப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் கேள்வி. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்றும் புரட்சித் தமிழர் உறுதி. பெண்கள் மத்தியில் பேசுறீங்க, பெண்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்தானே, எங்க கொண்டாந்த? தூய்மை பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் யாரு? பெண்கள் தானே. எப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ணீங்க? தினந்தோறும் போராடிட்டு இருக்காங்க. அவர்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்கிறீங்க. செவிலியர், ஒப்பந்த செவிலியர், கொரோனா காலத்தில் தன் உயிரை பொருட்படுத்தாமல் மக்களை காப்பதற்கு துணை நின்ற செவிலியர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், அவளை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன் செய்ய முடியல? இது அதிமுக ஆட்சியில் இந்த ஒப்பந்த செவிலியர்கள்லாம் நியமித்தது அதிமுக ஆட்சியில். அதனால அவர்கள் போடல. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த ஒப்பந்த செவிலியர்கள் நிரந்தர பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள். திமுக ஆட்சியில் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துவிட்டது. எஸ்ஐஆர் பணியில் தகுதியான வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் நோக்கம் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போச்சு. திமுக ஆட்சியில் எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சி வருதோ அப்பெல்லாம் விலைவாசி உயர்ந்துடும். ஏழை மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுருவாங்க. நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் இந்த பணியில முழுமையாக ஈடுபட வேண்டும். நம்மளுடைய வாக்காளர்கள் யாரும் விடுபட்டு விடக்கூடாது. தகுதியான வாக்காளர் அத்தனை பேரும் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அதிமுக நோக்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, ஜனவரி 4ஆம் தேதி சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பங்கேற்று எழுச்சி உரை ஆற்றுகிறார். ஜனவரி 5ஆம் தேதி அன்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெறும் மாவட்ட மகளிர் அணி எழுச்சி பொதுக்கூட்டத்திலும் பொதுச் செயலாளர் பங்கேற்று சிறப்புரை ஆற்றுகிறார் என்றும் தலைமை கழகம் அறிவிப்பு. கோவை மாவட்டத்திற்கு திமுக அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததாக சொல்ல முடியுமா என அதிமுக முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி கேள்வி. கோவையில் பாஜகவின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிகழ்வில் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திமுக ஊடக வெளிச்சத்தில் ஓடிக்கொண்டு இருப்பதாகவும் திமுக இனி ஆட்சிக்கு வராது என்றும் திட்டவட்டம். கோவை மாவட்டத்துக்கு நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தேன். இன்னைக்கு புறத்துறை அம்மா இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 12 மாநகராட்சிக்கு 11 மாநகராட்சிக்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை அம்மா கேட்டு வாங்கினாங்க. பாரத பிரதமர் கொடுத்தாரு. ஏதாவது ஒரு திட்டம் இந்த நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு திமுக ஆட்சி வந்த பின்னால் ஏதாவது ஒரே ஒரு திட்டத்தை சொல்லுங்க, இங்க கொண்டு வந்தா சொல்லிவிட்டு 5 வருஷம்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சுமார் 70 லட்சம் மதிப்பீட்டில் நிறைவு பெற்ற நலத்திட்ட பணிகள் திறப்பு விழா மற்றும் புதிய பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பங்கேற்பு. கழிவுநீர் கால்வாய், சிமெண்ட் சாலை உள்ளிட்ட நிறைவுற்ற பணிகளை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி குடிநீர், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் அங்கன்வாடி மையத்திற்கு சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகளை துவக்கி வைத்தார். ஆண்டில் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் இந்தியாவின் விரைவான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டு பயணத்திற்கு உத்வேகம் அளிக்கும். இந்தியா சீர்திருத்த ரயிலில் ஏறிவிட்டது என பிரதமர் மோடி பதிவு. வளமான தமிழகம், வளமான பாரதத்தை எந்த தீய சக்தியாலும் பிளவுபடுத்த முடியாது. காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க முடியாத புனித நகரங்கள் என்றும் ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிறைவு விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. காசியும் ராமேஸ்வரமும் யாராலும் பிரிக்க இயலாத உறவை கொண்ட 2 புனித நகரங்கள். அதனால்தான் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கத்தினுடைய தொடக்க விழா இந்த ஆண்டு காசியிலே என்று சொன்னால், நிறைவு விழா நம்முடைய தமிழ் மண்ணில் புண்ணிய பூமியாம் ராமேஸ்வரத்தில் நடைபெற வேண்டும் என்று உங்களை எல்லாம் இங்கே அழைத்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக இந்த விழா நடைபெற்று வருகிறது. ஒரு கண் தேசம் என்றால் இன்னொரு கண் தங்க தாய்மொழி தமிழ். இதை யாராலும் மாற்ற முடியாது. தொன்மையான காசி நகரமும் உலகின் மிகவும் பழமை மொழியான தமிழும் இணைகிறது என்றால் அதுதான் காசி தமிழ் சங்கமம் என ராமேஸ்வரத்தில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பெருமிதம். எப்படி தேசம் நம்முடைய ஒரு கண் என்று சொன்னால், இன்னொரு கண் தங்க தாய் மொழி நம்முடைய தமிழ்தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. தொன்மையான காசி நகரமும் உலகத்தின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழும் இணைகிறது என்று சொன்னால்தான் அது காசி தமிழ் சங்கமம் என்று சொன்னார்கள். கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்த இயலாமல் உண்மையை மறைத்து தப்பிக்க முயல்வதாக முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழகத்தில் எங்கேயுமே கஞ்சா நடமாட்டமே இல்லை என்று கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் திமுக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியதாக விமர்சனம். நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் என பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை விட தமிழகத்திற்குத்தான் பிரதமர் மோடி அதிக நிதி ஒதுக்கியுள்ளார். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பெருமிதம். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவில் அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டிற்கு மட்டும்தான். உத்தரப்பிரதேசத்தை விட, மகாராஷ்டிராவை விட, ஹரியானாவை விட, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா ட்விட்டர் வலைதளத்தில் ஆட்சி செய்து கொண்டிருப்பதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம். குடும்ப நலனிலும் மாப்பிள்ளை நலனிலும் அக்கறை கொண்டுள்ளதுதான் திமுக ஆட்சி என அண்ணாமலை விமர்சனம். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய முதலீடுகளை TRP ராஜா கையெழுத்து போட்டு ட்விட்டர்ல போடுவார். எல்லாம் வந்துட்டாங்க, கடையை திறந்து வச்சிட்டோம், அல்வா விற்கிறோம். அடுத்த நாள் சத்தமே போடாம அந்த கம்பெனி ஆந்திரா கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட நீங்க பணத்தை வாங்கி முதலீடை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு பக்கம் தன்னையே எஜமான்களாக நினைத்து, தன்னுடைய குடும்பமே முதலாளிகளாக நினைத்து, தன்னுடைய மகன், மருமகன், குடும்பத்தினுடைய ஆடிட்டர் இவங்கெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக 5 ஆண்டு காலமாக ஒரு ஆட்சி.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் திமுக நகராட்சி தலைவராக உள்ள பரிமளா டெண்டர் எடுத்து நடத்தும் காலை உணவு திட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கப்படும் கொடுமை. மாடல் ஆட்சி என்று தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் காலை உணவு என்ற பெயரில் தரமற்ற உணவு வழங்குவதற்கு பதிலாக அதற்கான பணத்தை சம்பளத்தில் சேர்த்து தர வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் கோரிக்கை. ஜனவரி 6ஆம் தேதி ஜாக்டோ ஜியோ நடத்தும் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்கப் போவதாக தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்க மாநில பொதுச் செயலாளர் பிரகலாதா விடியாத திமுக அரசுக்கு எச்சரிக்கை. ஜனவரி 6ஆம் தேதிக்குள் பகுதி நேர ஆசிரியர்களின் பணி நிரந்தர அறிவிப்பை வெளியிடாவிட்டால் ஜாக்டோ ஜியோவுடன் இணைந்து போராடுவோம் என தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமாரும் எச்சரித்ததால் ஆளும் திமுக அரசுக்கு நெருக்கடி. சென்னை மாநகராட்சியின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக இரவிலும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை அடாவடியாக கைது செய்து கொடுங்கோல் முகம் காட்டிய ஸ்டாலின், தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பெண் தூய்மை பணியாளர்களை மனிதாபிமானம் இன்றி நடத்திவிட்டு வெல்லும் பெண்கள் என விளம்பர நிகழ்ச்சி நடத்துவது யாரை ஏமாற்ற என பெண்கள் ஆவேசம். சென்னை எழும்பூரில் உள்ள மாவட்ட கல்வி வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து விடியாத அரசின் ஏவல்துறை அராஜகம். விளம்பர மாடல் திமுக அரசு இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களையும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் கடும் எச்சரிக்கை. அமைதியாக போராடிய ஆசிரியர்களை இந்த அளவுக்கு போராட வைத்தது இந்த தமிழக அரசு. 16 ஆண்டு காலமாய் அமைதியாக உண்ணாவிரதமாக விடுமுறை நாட்களில் போராடிய எங்களை இப்போது விடுமுறை நாட்களில் தான் போராடுகிறோம். இந்த அளவுக்கு நடுத்தெருவில் நிறுத்திய தமிழக அரசை நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த தமிழக அரசு வாக்குறுதி கொடுத்ததனால்தான் இந்த அளவுக்கு நாங்கள் கேட்டு நிற்கிறோம். வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நிறைவேற்றாமல் நாங்கள் சென்னையை விட்டு போக மாட்டோம். நீங்கள் எங்கு எங்களை தூக்கி போட்டாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். வாக்குறுதி நிறைவேறும் வரை, ஆணை பெறும் வரை நாங்கள் எங்கும் கலைந்து போக மாட்டோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறத எங்கள் கோரிக்கை. 2009 மே மாதத்தில் இருக்கவங்களுக்கும் ஜூன் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு தான் இந்த வித்தியாசம் வருது. சமூக நீதி என்பது இந்திய குடிமகன் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமைங்க. அந்த அடிப்படை உரிமையவே எங்களுக்கு மறுக்கிறீங்கன்னா இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயமாக இருக்குது? நீங்களே ஒத்துக்கிட்டு தான் சம வேலைக்கு சம ஊதியம் தேர்தல் வாக்குறுதியில் கொண்டு வந்தீங்க. அந்த தேர்தல் வாக்குறுதி தானே நாங்கள் இப்போ கேட்குறோம். அதுக்கே இந்த அடக்குமுறை, இத்தனை வன்முறை எங்கள் மேலே ஒவ்வொரு முறையும் நாங்கள் நம்பி வர்றோம், நம்பி ஏமாந்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதை வாங்காமல் இந்த தடவை நாங்கள் கிளம்புறதா இல்லைங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதுநகர் ஆட்சியரகம் முன்பு தமிழ்நாடு ஓய்வூதியர் பாதுகாப்பு இயக்கத்தினர் கருப்பு பட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஓய்வூதியதாரர்கள் கோஷம் எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு மாவட்ட மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் கடும் அவதி. 26 மருத்துவர்கள் இருக்க வேண்டிய மருத்துவமனையில் 10க்கும் குறைவான மருத்துவர்களே இருக்கும் நிலையில் விளம்பர மாடல் திமுக அரசும் துறை அமைச்சரும் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையின்றி இருப்பதாக நோயாளிகள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே 100 நாள் வேலை திட்டத்தில் பணி கேட்டதற்கு மரியாதை குறைவாகவும் ஆபாசமாகவும் பேசிய திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க கோரி அரசு பேருந்தை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் காவல் நிலையத்திலும் புகார். ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினரால் பெண்கள் தொடர்ந்து இழிவுபடுத்தப்படுவதாக குற்றச்சாட்டு. சென்னை எழிலகம் அருகே விடியாத திமுக அரசை கண்டித்து தோட்டக்கலை அலுவலர்கள் உண்ணாவிரத போராட்டம். தோட்டக்கலை துறையை வேளாண்மை துறையோடு இணைத்தால் கடுமையான பணியாளர் பற்றாக்குறை ஏற்பட்டு தோட்டக்கலை துறையே அழிந்துவிடும் என தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலர் சங்கத்தினர் எச்சரிக்கை. திடீர்னு இப்போ ஜியோ அனௌன்ஸ் பண்ணி இப்போ இந்த நிதியாண்டு முடியக்கூடிய தருவாயில் பண்ணுறாங்க அரசாங்கம்.
அப்போ இவ்வளோ இடர்பாடுகள் இருக்குது. ஒன்று, மக்களுக்கு சிறு குறு விவசாய பெருமக்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கு தான் நாங்கள் வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தோட்டக்கலை அலுவலர்கள், தொழில்நுட்ப அலுவலர்கள் அனைத்து பேருமே. அதனால் அவங்களுக்கு வந்து இதை கொண்டு சேர்ப்பதில் இப்போ தடை ஏற்படுது, தொய்வு ஏற்படும். சென்னை எழும்பூரில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உள்ளாட்சி தூய்மை பணியாளர்களின் ஓட்சா கூட்டமைப்பினர் மாபெரும் ஆர்ப்பாட்டம். கோரிக்கைகளை நிறைவேற்றாத திறனற்ற திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கோஷங்களை எழுப்பினர். தலைநகர் சென்னையில் ஒருபுறம் ஆசிரியர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், மற்றொருபுறம் தூய்மை பணியாளர்கள் என அனைவரும் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் ஸ்டாலினோ வழக்கம் போல கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதாக குற்றச்சாட்டு. தங்களது வாழ்வாதாரத்திற்காக போராட்டம் நடத்தி வருபவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாத விளம்பர மாடல் திமுக ஆட்சிக்கு வரும் தேர்தலில் தகுந்த பாடத்தை புகட்டுவோம் என போராட்டக்காரர்கள் சூளுரை. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். வேலூரில் கடந்த 2022 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கை சரியாக விசாரிக்காத 6 காவலர்கள் 9 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவு. போக்சோ சட்டத்தை அலட்சியப்படுத்திய போலீசாரின் திராணியின்மை ஸ்டாலின் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு சிதைவை வெளிப்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் +1 மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் பள்ளி மாணவிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் அரங்கேறுவது திறனற்ற நிர்வாகத்தை தோலுரித்து காட்டும் துயரம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம் அருகே 5 வயது குழந்தைக்கு 11ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் தொந்தரவு கொடுத்த கொடூரம். மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தாத பள்ளி கல்வித்துறை மற்றும் ஸ்டாலின் அரசால் வன்முறை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு இளம் சமுதாயம் சீரழியும் பேரவலம். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே சட்டவிரோத கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் கஞ்சா பொட்டலங்களுடன் சிக்கினார். ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஏவல்துறையினர் முற்றிலும் செயலிழந்து போனதால் தமிழகத்தில் கட்டுக்கடங்காத வகையில் கஞ்சா விற்பனை அதிகரித்து இளைஞர்களையும் கூலி தொழிலாளர்களையும் சீரழித்து வருவதாக பொதுமக்கள் கடும் கண்டனம். மேற்குவங்க மாநிலம் ஹவுராவிலிருந்து சென்னை வழியாக கன்னியாகுமரி செல்லும் ரயிலில் 10 கிலோ கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர் சிக்கினார். தமிழகத்தில் கஞ்சா ஊடுருவல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் கஞ்சா புழக்கமே இல்லை என பேசிய பாலியல் குற்றவாளியுடன் பிரியாணி உண்ட மாசு தற்போது என்ன பொய் கூறி சமாளிக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் அருகே ஆட்டோவில் 12 கிலோ கஞ்சா கடத்தி வந்த 4 இளைஞர்கள் சிக்கினர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை, கஞ்சா ஜீரோ என விடியாத அமைச்சர் மாசு கூறியதை பொய் என உணர்த்தும் வகையில் கஞ்சா பிடிப்பட்ட சம்பவத்தால் மக்கள் அதிருப்தி. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தனியார் பள்ளி ஆசிரியையிடம் 6 சவரன் தாலிச் செயினை பறித்துக் கொண்டு தப்பிய அடையாளம் தெரியாத நபர்கள். திறனற்ற திமுக அரசின் ஏவல்துறையினர் முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொலை, கொள்ளை மற்றும் வழிப்பறி சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் காட்டம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் 4 பேர் கொண்ட கஞ்சா கும்பல் பழைய பட்டுப்புடவை வியாபாரம் செய்யும் நபரை அடித்து மண்டையை உடைத்த சம்பவத்தால் பரபரப்பு. கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கஞ்சா போதையில் சிறுவர்கள் 4 பேர் வடமாநில இளைஞரை கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் தணிவதற்குள் மற்றொரு சம்பவம் அரங்கேறியுள்ளது. விளம்பர மாடல் ஆட்சியில் ஏவல்துறையின் திறனற்ற நடவடிக்கையை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகராட்சியில் நிலையான அதிகாரிகள் இல்லாததால் வார்டு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை என திமுக உள்ளிட்ட அனைத்து கவுன்சிலர்கள் குற்றச்சாட்டு. தனது வார்டு முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டு உள்ளதாக ஆளும் திமுக பெண் கவுன்சிலரே மாமன்ற கூட்டத்தில் புலம்பி தள்ளிய நிலையில் இதுதான் ஸ்டாலின் கூறிய உள்ளாட்சியில் நல்லாட்சியா என மக்கள் கேள்வி.
எப்படி கிடைக்காத ஃபோட்டோ எடுத்து அதை அனுப்பியிருக்கேன் எல்லாருக்கும். சேர்மன், வைஸ் சேர்மன், கமிஷனர் எல்லாருக்குமே வந்துருக்கு அந்த ரோடு. அது ஒரு நீதிமன்றம் பக்கத்தில் பின்னாடிலாம் அந்த நீதிமன்ற கூட்டு வச்சு கேட்குறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே கோட்டூர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவருமான செல்வ பெருந்தகையின் காரை முற்றுகையிட்ட பொதுமக்கள் 4.5 வருடங்களாக முறையான சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தராததை கண்டித்து வாக்குவாதம். நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஓய்வூதியம் வழங்கப்படாததை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர்கள். பணியில் உள்ள தூய்மை பணியாளர்களை பாடாய்படுத்தும் ஸ்டாலின் அரசு. அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் பண பலன்களை வழங்க மறுப்பது கண்டிக்கத்தக்கது என பொதுமக்கள் காட்டம். நாங்க இப்ப இந்த கடைசி நேரத்தில் வந்திருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு பணபலமும் அரசாங்கம் செய்யல. அதனால அரசாங்கம் தான் எங்களுக்கு அதுக்கு தக்க நாங்க 35 வருஷம் வேலை பார்த்த அந்த ஓய்வு ஊதியம் எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு தந்து அந்த பணப்பரத்தை நீங்க தான் எங்களை பாதுகாத்து தரணும். 2 பேரும் கழிஞ்சு போய் தான் தண்ணி கோரி அந்த ஸ்கூல்ல நாங்க அவ்வளவு தூரத்தை நாங்க பாதுகாத்து எந்த ஒரு குறைபாடு இல்லாம நாங்க செய்தோம். ஆனா எங்களை குறையாட்டு நாங்க இந்த மாதிரி இதுல வந்து நிற்கும். எங்களுக்கு சங்கடமா இருக்கு. காசோலை மோசடி வழக்கில் திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏ சதன் திருமலைக்குமாருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் தீர்ப்பு. மோசடி என்றாலே திமுக மற்றும் அதன் கூட்டணிகளுக்கு கைவந்த கலை என பொதுமக்கள் விமர்சனம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட சிட்லப்பாக்கம் ஏரியின் மேம்பாட்டு பணிகள் முழுமையாக நிறைவு பெறாத நிலையில் அவசர கதியில் காலி இருக்கைகளுடன் திறப்பு விழா நடத்தி பல லட்சம் ரூபாய் செலவு செய்த அலங்கோல ஸ்டாலின் அரசு. அவசர கோலத்தில் ஏன் ஏரி திறக்கப்பட்டது என்ற கேள்விக்கு திறனற்ற திமுக அமைச்சர் பதில் அளிக்க முடியாமல் திணறல். இந்த 2 வருஷமா பொதுமக்கள் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது இல்லாம 30% பணிகள் நிறைவடையாம ஏன் சார் இந்த அவசர கோலத்துல திறப்பு விழா அப்படின்னு கேட்டேன். அவசர பொதுமக்களுக்கு இன்னும் இப்ப எல்லாம் முடிச்சிட்டோம்னா 8% தானே. நிதி நெருக்கடியில் சிக்கித் திணறும் சென்னை பல்கலைக்கழகத்தின் மூலதன நிதி 346 கோடி ரூபாயிலிருந்து 176 கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாக தகவல். பல்கலைக்கழகங்களுக்கான துணை வேந்தரை நியமிப்பது முதல் நிதி பெறுவது வரை அனைத்து விவகாரங்களிலும் மத்திய அரசுடன் ஸ்டாலின் அரசு தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்து வருவதால் துணைவேந்தர் இல்லாத 1.5 ஆண்டுகளில் மூலதன நிதியில் கை வைக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழகத்தின் செயல்பாடுகளை முடக்கும் செயல் என கல்வியாளர்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் வேலம்பாளையம் பகுதியில் உரிய பட்டா இருந்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்டதாக கூறி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கு சீல் வைத்த ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறை. கூட்டணி கட்சியினரின் அலுவலகத்திற்கே பூட்டு போட்ட ஸ்டாலின் அரசின் வருவாய்த்துறை அதிகாரிகளை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே கைகளால் பெயர்த்து எடுக்கும் அளவுக்கு தரமற்ற தார் சாலை அமைத்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தரமற்ற சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் பொறியாளர் மீது நடவடிக்கை எடுப்பதுடன் புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை. 2026ஆம் ஆண்டில் போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை என்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் SK பிரபாகர் அறிவிப்பு. குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப தேர்வுகள் உட்பட மொத்தம் 6 போட்டித் தேர்வுகளும் தற்போதைய பாடத்திட்டத்தின்படியே நடத்தப்படும் என தகவல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின் தேர்வுக்கான கட்டணத்தை செலுத்தவும் சான்றிதழ்களை ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யவும் ஜனவரி 2ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிப்பு. கால நீட்டிப்பை சம்பந்தப்பட்ட தேர்வர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முகசுந்தரம் அறிவுறுத்தல். டிஜிட்டல் முன்பதிவை ஊக்குவிக்கும் வகையில் ரயில் ஒன் செயலியில் அனைத்து டிஜிட்டல் கட்டண முறைகள் மூலமாகவும் முன்பதிவு செய்யப்படாத டிக்கெட்டுகளை எடுக்கும்போது 3% தள்ளுபடி வழங்கப்படும் என அறிவிப்பு. இந்த சலுகை திட்டம் ஜனவரி 14 முதல் ஜூலை 14 வரையிலான காலகட்டத்தில் நடைமுறையில் இருக்கும் என இந்திய ரயில்வே அதிகாரிகள் தகவல். குண்டர் சட்டம் தமிழக அரசின் காவல்துறையால் தவறாக பயன்படுத்தப்படுவதாக பத்திரிகையாளர் வாராகி வழக்கில் உயர்நீதிமன்றம் கருத்து.
குண்டர் சட்டத்தை தவறாக பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் கூறியதன் மூலம் பத்திரிகையாளர்களை வஞ்சிக்கும் திமுக அரசுக்கு சம்மட்டி அடி கொடுக்கப்பட்டதாக மக்கள் விமர்சனம். பத்திரிகையாளர் வராகி மீது திணிக்கப்பட்ட குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் ஆட்கொணர்வு மனுக்கள் குறித்து வேதனை தெரிவித்த நீதிபதிகள் குண்டர் சட்டத்தை தமிழக அரசு கண்மூடித்தனமாக பயன்படுத்தக்கூடாது என்றும் எச்சரிக்கை. விபத்துக்களை தடுக்கும் வகையில் தமிழ்நாட்டில் அனைத்து பேருந்துகளின் தகுதியை ஆய்வு செய்ய ஆணையம் அமைக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் விபத்துகளால் நடக்கும் உயிரிழப்புகளை தடுப்பதற்கு உரிய பாதுகாப்பு விதிமுறைகளை அமல்படுத்த கோரிய வழக்கின் விசாரணையை 4 வாரத்திற்கு ஒத்திவைத்த நீதிபதிகள். மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. ஜனவரி 19 இரவு வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. மார்கழி மாதத்தின் 3வது செவ்வாய்க்கிழமையொட்டி காஞ்சிபுரம் குமரக்கோட்டத்தில் சிவ வாத்தியங்கள் முழங்க வள்ளி தெய்வானையுடன் வெள்ளித்தேரில் எழுந்தருளிய முருகப்பெருமான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி கோஷத்துடன் வெள்ளித்தேரினை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். பாதுகாப்புத்துறை செயலாளர் ராஜேஷ்குமார் சிங் முன்னிலையில் 4666 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதங்களை கொள்முதல் செய்ய இரு நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. க்ளோஸ் குவார்ட்டர் பேட்டில் எனப்படும் மிக நெருங்கிய தூர சண்டைகளின் போது பயன்படுத்தப்படும் சிறு துப்பாக்கிகள், நீரில் பயன்படுத்தப்படும் கனரக ஆயுதங்கள் ஆகியவற்றை கொள்முதல் செய்ய திட்டம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு இஸ்ரேலின் உயரிய குடிமகன் விருதான இஸ்ரேல் அமைதி விருது வழங்கப்படும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு அறிவிப்பு. இஸ்ரேலிய மற்றும் யூத மக்களுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பங்களிப்பிற்காக விருது வழங்கி கௌரவிப்பு. அமெரிக்காவை தொடர்ந்து அதன் அண்டை நாடான மெக்சிகோவின் நாடாளுமன்றமான செனட்டில் இந்தியா, சீனா, தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியா உள்ளிட்ட அனைத்து ஆசிய நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 35% முதல் 50% வரை வரி விதிக்கும் மசோதா நிறைவேற்றம். இந்த வரி விதிப்பு ஜனவரி மாதம் முதல் அமலுக்கு வருவதாகவும் மெக்சிகோவுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொள்ளாத நாடுகளுக்கு இந்த வரி விதிக்கப்படுவதாகவும் அறிவிப்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான 5வது T20 போட்டியில் 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய மகளிர் அணி. T20 தொடரின் 5 போட்டிகளிலும் வென்று இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி மகத்தான சாதனை.